கடலூருக்கு நான் போகும்போது இந்த அங்க ஒரு சிலர் நான் சந்திச்சேன் இந்த நாகநதியில. டக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது சின்ன சின்ன ஓடங்கள் இருக்குல்ல, அந்த ஓடங்கள் பாவம் அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு யாருக்குமே தண்ணி கூட இல்லை. ஒரு 9 மாசத்துல பெண்கள் மாத்திட்டாங்க. எப்படி பண்ணாங்க? சின்ன சின்ன ஓடங்கள் போயிருக்குமா, அந்த ஓடங்கள்ல பெண்களே 4-5 பெண்களை சேர்ந்து சேர்ந்து சின்ன சின்ன பாறை கல்களை எடுத்துட்டு போய் அந்த நீங்க யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் ஹேப்பன்ட். உலகம் ஐநா வரைக்கும் இதை பத்தி பேசுறோம், உங்களுக்கும் தெரியணும். சின்ன பாறைகள் போட்டு அந்த ஓடத்தை வந்து தடுக்கிறாங்க. அந்த ஓடத்துல இருக்கிற தண்ணி ஸ்லோ மூவிங் வாட்டர் ஆயிடுது. இது வரைக்கும் சரண் அடிச்சு போயிடுது. வங்காள விரிகுடாக்கு போய் என்ன பிரயோஜனம்? நமக்கு வந்து தடுத்து அங்க இருக்கிற நீர்நிலை இருக்கு பார்த்தீங்களா, நிலத்தில் இருக்கும் நீர்நிலையை வந்து அப்படியே ஏற்றாங்க. இதுவாய் அப்புறம் இன்னும் அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. பெண்கள் என்ஜினியர்ஸும் பெண்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றி. 20 அடி 25 அடிக்கு ரீசார்ஜிங் வெல்ஸ் இருக்கு, ரீசார்ஜ் கிணறுகளை வந்து பண்றாங்க. அது தோன்றதும் பெண்கள். அதுக்குள்ளார அந்த கிணறு அப்படியே இருக்கிறதுக்கு சிமெண்ட் வளையங்கள், சிமெண்ட் ரிங்ஸ், அது பண்ணதே ஒரு பியூர் விமன் ஒர்க்கிங் சிமெண்ட் பிளான்ட் அங்க கடலூர் கிட்ட. எப்படி அங்கே பெண்கள் மட்டும் வேலை செஞ்சு சிமெண்ட்ல சிமெண்ட் நான் வந்து அமிதாப் பச்சன் நான் வந்து சிமெண்ட் பையா பெண்கள் ஏதோ இங்க நீங்க என்னால ஈஸியா நீங்களா சிமெண்ட் தூக்கிருக்கீங்களா? அந்த சிமெண்ட் அழகா போட்டு வளையங்கள் பண்ணி அந்த கிணறுகளை உண்டாக்கி அந்த கிணறுல வர்ற தண்ணி உள்ள போய் நீர்நிலை அதிகமாகி அதே சமயத்தில் தூர்வாரி நாகநதியை தூர்வாரி அந்த தூர் வந்து ஒவ்வொருத்தருடைய கணவர்களுடைய அவங்களுடைய லேண்ட் இருக்குல்ல, அவங்க காணியில எடுத்துட்டு போய் உரமாக பயன்படுத்தினாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு நீங்க வந்து நேற்று போயிருந்த கடல் அந்த பக்கம் போனீங்கன்னா சும்மா அந்த தென்பெண்ணை பாலாறு சும்மா அடிச்சுக்கிட்டு தண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக விடாம அங்க தண்ணி போயிட்டு இருக்கு. யாரால? எங்களாலவா? அமிதாப் பச்சன், விராட் கோலியா? யாரும் இல்லை. 20,000 பெண்கள். அந்த பெண்கள் வந்து அவங்களே